நடுவுல ஏதோ ஒரு வார்த்தையை விட்ட. என்ன? வெண்ணிலா வந்தப்போ எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பொழைச்சேன். ஆமா, இருக்காதா பின்ன? எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் ஏன்டி அவகிட்ட என்ன விட்டுட்டு போ பார்த்த? சும்மா நான் அப்படியே போனேன். எப்படியும் நீங்க திரும்பி வந்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். நான் திரும்ப வரலன்னா? அதெல்லாம் வந்திருப்பீங்க. காத்தாடி இருக்குல்ல, அதோட கயிறை லேசா விட்டாதான் அப்புறம் அதை இழுத்து பிடிக்க முடியும். விடுறேன்னு மொத்தமா காத்தாடி அப்படியே பறந்து போயிருந்தா பிஞ்சிருக்குண்டி. விடுவேன். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி என்கிட்ட திரும்ப வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன அலைய விட்டு சுத்த விட்டு மன உளைச்சல் ஆக்கிருக்கு. எஸ். ஆம்பளைங்க தான் கேடி மோசமானவனுங்க, அவனுங்களை நம்பவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளோட காவேரி எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு விஜய்கிட்ட கேட்க, விஜய் எல்லாத்தையும் நீ ஒரே மாதிரி நினைக்காத, அவர் இன்னொரு குடும்பம் வச்சுக்கிட்டதுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியல, அது சரியாக அவர் இல்லாதனால எதுவுமே நம்மளால் உண்மை அப்படின்லாம் நம்ப முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.